மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நேற்று முதல் முறையாக அதிமுகவை ஊழலின் சக்தி அப்படின்னு சொல்லி திமுகவை இத்தனை நாளாக எதிர்த்துக்கின்றவர் அதிமுகவை எதிர்க்கிறார். இத்தனை காலமாக ஆளும் திமுக அரசா நானா அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் ஃப்ரேம் பண்ணார். இத்தனை காலமாக திமுகவா தமிழக வெற்றி கழகமா, டிஎம்கேயா டிவிகேயா, இப்படி தான் அவர் செட் பண்ணி கொண்டு போயிருந்தார். இது சரியாக தான் போயிருந்துச்சு. நான் நினச்சேன் இது சரியாக தான் போகுது, இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக அதிமுகவை ஊழலின் சக்தின்னு சொல்லி அந்த பக்கத்து கம்பெடுத்து சுற்றுறது இல்லையா, இது என்னைய கேட்டீங்கன்னா ஆகிற கதை கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஃபார்முலா ஒன்று உண்டு. அதான் எம்ஜிஆர் அவர்கள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதான் ஜெயலலிதா அவர்கள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்னை கேட்டீங்கன்னா உலகம் முழுவதுடைய தலைவர்கள் பெரும்பாலும் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, தேர்தல் அரசியலில் அதிகப்படியான உலகத்திலே அதிகப்படியான வெற்றியை கச்சிதமாக பெற்ற பாஜக இருக்கு பாருங்க, அது முதற்கொண்டு ஒரு வேலையை போவாங்க. அது என்ன அப்படின்னா மீ வர்சஸ் ரூலிங் ஃபெயிலியர், ஆளும் ஆட்சியாளருடைய தவறு இல்லை தோல்வி, அதுவா நானா, இப்படியா தான் கொண்டு போவாங்க. இது ஒரு ஃபார்முலாவே வச்சுக்கோங்க. அதனால இத்தனை நாள் விஜய் கொண்டு போனார் இல்லையா, எனக்கு கேட்டீங்கன்னா அது சரிதான் கூட. ஏன்னா அவரா ஆளும் திமுக அரசா அப்படின்னு கொண்டு போயிருந்தாரு. ஆனால் முதல் முறையாக என்ன பண்றாருன்னா மீ வர்சஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன், அதாவது நானும் எல்லா பேரையும் எதிர்ப்பேன்டா அப்படின்னு. இது திரைப்படத்தில் பார்க்க நல்லா இருக்கும். அதாவது திரைப்படத்தில் உட்காந்துட்டு எல்லா பேரையும் எதிர்த்து அடிப்பேன், நான் ஒரு ஆள் 100 பேர் அடிப்பேன், நான் ஒரு ஆள் தமிழகத்துடைய எல்லா பேரையும் அடிச்சு உட்கார வச்சு நான் தலைவன்டா அப்படின்னு காட்டுவேன். இதெல்லாமே ஒரு சினிமாவுக்கு வேணா சரியா இருக்குமே தவிர அரசியலுக்கு இது ஒத்துப்படாது. இது புரிஞ்சதுனால தான் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவ்வளோ வல்லமையோடு இருந்த காலகட்டத்தில் கூட அவங்க ஒரு காலமும் எல்லா பற்றியும் பாய்க்க மாட்டாங்க. ஆனால் நேற்று விஜய் அவர்கள் இந்த பக்கத்து அதிமுக ஊழல் சக்தினும் அந்த பக்கத்து இந்த தீய சக்தி, அது திமுக ஒரு தீய சக்தினும் ரெண்டையும் முத்திரை குத்தி தான் தான் புனிதர் அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்பீச்சை முடிச்சிருக்காரு. இது அந்த நிர்வாகிகள் மத்தியில் விட்டுருங்க. அதனால ஒட்டுமொத்த ஸ்பீச் எப்படியா இருந்துச்சு, அதில் அவர் முன் வச்ச யுக்தி என்ன, அந்த யுக்தி இங்கே எடுபடுமா எடுபடாதா, அந்த ஒட்டுமொத்தமாக இப்போ எடுத்துக்கூடிய நடவடிக்கை இருக்கு இல்லையா, அவர் முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய நடவடிக்கை, அவர் நேற்று பேசின பேச்சு, இதுக்கப்புறம் எப்படியா எடுத்துட்டு போறாரு, அது அவரோட நோக்கம்தான் என்ன, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த பேச்சின் அடிப்படையில் வச்சு நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோட நோக்கம். ஃபர்ஸ்ட் அவர் பேசுகிற ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் பேசியிருந்தாரு. அந்த ஏறக்குறைய 15 நிமிடம் பேசுனதுல எனக்கு ரொம்பவுமே விசித்திரமாப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஊழல்வாதிகளோ இல்லை அதிமுக விமர்சனம் பண்ணதோ கிடையாது. அவர் சொன்னார் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த 3 மாதங்களில் தேர்தல் வருது. 3 மாதம் கூட கிடையாது, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. எனவே களப்பணி தான் முக்கியம், எல்லா நிர்வாகிகளும் களப்பணியை நல்லா ஆற்றுங்க, அதுதான் வெற்றியை வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னார் இல்லையா. 3 மாதம் தான் தேர்தல் இருக்கு, சரி, அதில் களப்பணியை போய் ஆற்றுங்கன்னு சொல்றீங்க. ஆனால் ஏன் கேள்வி என்னன்னா, போன 3 மாதம் நீ என்னையா பண்ணியிருந்த, இது ஜனவரி 26, போன டிசம்பர் 26 நீ என்ன பண்ணியிருந்த, அதற்கு முன்னாடி ஒரு மாதம் இருந்துச்சா நவம்பர் 26, அப்போ என்னையா பண்ணியிருந்த, அக்டோபர் 26 அதுலேருந்து என்னையா பண்ணியிருந்த, இது எல்லாத்தையும் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. இவர் வெளியே வந்தது 4 தடவை. அதில் இவர் தேர்தலுக்கான எந்த யுக்தியும் உருவாக்கி அவர் களத்துக்கே போகவே இல்லை. களத்துக்கே போய் மக்களை சந்திக்காத ஒருத்தர் இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது, நிர்வாகிகள் எல்லாம் களத்துக்கு போங்க, அதுதான் வெற்றியை தருன்றாரு. வெற்றியை உருவாக்க அதிகப்படியாக நம்புறது உங்களை. நீங்க களத்துக்கு போயிருந்தீங்கன்னா களப்பணியை அவன் அடுத்த கட்டமாக கொண்டு போக போறான். நீங்க இல்லாமல் அவனால் கொண்டு போக முடியாது. நீங்க 3 மாசமா கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் நீங்க உள்ள போனவர் தான். இவன் வந்திருக்காரா, அடுத்த ஒரு 15 நாள் வெளியே வர மாட்டாரு. அதாவது இத்தனை நாள் என்னையா பண்ணிக்கிறீங்க கேட்டோம்ல, சரி எல்லா நிர்வாகிவா அவர் கைதட்டு நிர்வாகி வச்சுக்காத, அந்த நிர்வாகிகளாம் கூப்பிட்டு வச்சு ஒரு வீரவாசனம் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னொரு 10 நாள் 15 நாளைக்கு வெளியே வர மாட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இவர் அரசியல் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வாரமாவது வெளியே வந்தார். இவர் கரூர் விவகாரம் நடந்ததுக்கு அப்புறம் அது ஒரு வெளியவே வரல, தலைமறைவு. இந்த மாதிரி 3 மாசம் நீங்க எந்த வேலையும் பார்க்காம ஒட்டுமொத்தமாக நீங்க தான் வேலை பார்க்கணும், நீங்க வேலை பார்த்தா தான் வெற்றி அப்படின்னு அவன் தலையில போடும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாளைக்கு தோல்வின்னு ஒன்று உருவாகும் போது அதையெல்லாம் களப்பணி சரியா பண்ணலப்பா, நீங்களாம் ஒருத்தவங்க சேர்ந்து வேலை ஆசைச்சுக்கோங்க, இந்த நிலைமை உருவாகிருக்காது அப்படின்னு அவங்க தலையில் தூக்கி போட்டுலாம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அதை தான் அவர் உருவாக்குறாங்கன்னு தோணுச்சு. இதற்கடுத்து எனக்கு உருவான கேள்வின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த கேள்வி உண்மையிலே சொல்கிறேன் மக்களுக்காக கூட கிடையாது. அந்த தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம ஏதாவது வெற்றி பெறுவோம், விஜய் மீது பற்று கொண்டு வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்காகவே நான் கேள்வி கேட்குறேனே. ஏன்னா நீங்கள் மக்கள் அடுத்து பாருங்க, உங்களை நம்பி நிற்கிற களத்தில் தன் சொந்த காசை விட்டு தன் சொந்த கையிலேருந்து காசை போட்டு வேலை பார்த்துருக்கால அவனுக்காக ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. ஏன்னா அவன் தான் நீங்களாம் புத்திசாலித்தனமா, நீங்கள் இந்த ஆதவ அர்ஜுனா இவங்களாம் புத்திசாலித்தனமாக தங்களோட காசை எவ்வளோ பாதுகாக்க முடியும் பாதுகாத்து இவங்க எந்தவித லாஸ் இல்லாமல் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் தேர்தலை சந்திச்சு முடிச்சிருவாங்க. ஆனால் தேர்தலை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொத்தை விற்று தன் மனைவி நகையை விற்று இந்த களத்துக்கு போகிறான் பாருங்க, அவன் நிலைமை தான். நான் இப்போயே சொல்லிடுறேன், அவன் எல்லா பேருமே கடன்காரனாக தான் நிற்பான். நான் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது சத்தியம். இதை நம்பி நீங்கள் உங்கள் மனைவி உங்களுடைய அம்மா இப்படி இவங்களுடைய நகைகளை வாங்கி விற்கிறது,
இல்லாட்டி இடத்த வித்தாது நம்ம அரசியலை சந்திக்கணும் தலைவருக்காக இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா பேருமே நடுத்தருக்கு வருவீங்க. இவங்க யாரும் நடுத்தருக்கு வரமாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் அந்த கேள்வி உருவாகுது. ஏன் அப்படின்னா, அவங்க வெற்றி பெறணும்னு அவ்வளோ நோக்கத்தோடு உள்ளே இருக்கும்போது அதே நோக்கம் உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? அந்த நோக்கம் இருக்குதுன்னா இந்த மாதிரி சினிமா வசனங்கள் நிறைஞ்ச ஒரு மேடையை நீங்கள் உருவாக்க மாட்டீங்க. நீங்கள் அர்த்தமான ஒரு நகர்வை உருவாக்கியிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, விஜய்னு ஒருத்தர் பிரபலமான நபர். அந்த பிரபலமான தன்மையினாலேயே, அவர் சினிமா ஸ்டார்னாலேயே, அவரை நடிக்கிறான்றனாலேயே அவருக்கு ஓட்டு போடுவோம். இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்படி ஒரு அரசியல் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. அதான் சொல்ல சிரஞ்சீவி காரில் ஆரம்பித்து எல்லா பேரோட அரசியலையும் பார்த்தாச்சு. இந்த சினிமா பிரபலங்கள் இருக்குல்ல, அவங்களால அதிகப்படியான செய்திகள் உருவாகும். இப்போ நம்ம பேசணும்னா அதிகப்படியான வியூ வேணால் கிடைக்கும். ஆனால் அதனால ஓட்டு அப்படியே மாறப்போகுதுன்னு வச்சுக்கவேன். அதை விட ஒரு முட்டாள்தனமான வாதம் எதுவும் கிடையாது. அப்போ ஒரு சினிமா ஸ்டார் அதிகமாக போய் சேர முடியுது. இதை நம்ம ஏற்றுக்க முடியும். அந்த இடத்துல விஜய் என்ன செஞ்சிருக்கணும்? கடந்த 3 மாதங்களே விட்டுங்களே, இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இவர் என்ன உருவாக்குறாரு அப்படின்னா, எனக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தாலும் நான் அழுத்தத்தில் தாண்டி வருவேண்டா இப்படி தான் பேசியிருக்கா தவிர இதையெல்லாம் மக்கள் ரசிக்க போகிறது கிடையாது. மக்களுக்கு டெய்லி மெட்டீரியல் ப்ராப்ளம் ஒன்று உண்டு. அவனுக்கு விலைவாசி ஏறி இருக்கும். இன்னொரு விவசாயிக்கு பெரிய லெவலில் நஷ்டமாயிருப்பாரு. அவருக்கு பொதுவாக இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்காது. இது ஒரு பக்கம் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. மாணவர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். 5 வருஷமாக இந்த அரசு வேலைக்காக தொடர்ந்து பயணமாகக்கூடிய, அதுக்காக பயிற்சி எடுத்து அதுக்கு தயாராக இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். கோழி இருக்கு இல்லையா, அந்த கோழி விற்கக்கூடிய வியாபாரிகள் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்படின்னு ஆரம்பிச்சு கல்வி மருத்துவத்தோடு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்கு. இதை மக்கள் அன்றாடம் கவனிக்கிறாங்க, அன்றாடம் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனை இல்லையா, அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பீங்க? அந்த தீர்க்கறதுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா, அதுதான் நான் சொல்கிறேன். டெய்லி மெட்டீரியல் ப்ராப்ளம் மக்களுக்கு ஒன்று இருக்குது. அந்த ப்ராப்ளம், அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க அப்படின்னா 0. கடந்த 3 மாதமாக உள்ளவே உட்காந்துட்டு வெளியே வந்து அப்பப்போ வசனம் பேசுறது மட்டும்தான் தன்னுடைய வெற்றிக்கு வழிவகுக்குன்னு இவர் நம்புறாருன்னா, இவர் நம்புறாரோ இல்லையோ, இவருடைய சொகுசான வாழ்க்கையை இவர் நம்ப வைக்குதுன்னா, அதுதான் யாரை கொண்டு நஷ்டத்தில் நிப்பாட்டும் அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் நினைச்சு விஜய் அவர்கள் நம்பி கடனை வாங்கியா வேலை பார்க்குறான் பாருங்க, அவன் நடுத்தருக்கு கொண்டு வர போகிறது இதுதான். வேற யாரும் கிடையாது. நீங்கள் வேற யாரும் நினைச்சிடாதீங்க. மக்கள் ஓட்டு போடலை, அதனால தான் தமிழக வெற்றி கழகம் தோல்வி அடைஞ்சிச்சு, மக்கள் அதை பண்ணிட்டாங்க, மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் தோல்வியை பெரிய அளவில் தழுவ போகுதுன்னா நான் உறுதியாக சொல்கிறேன். தழுவ போகிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 100% காரணம் விஜய் தான். விஜய் தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை விட்டு வரவே இல்லை. தினம் மக்கள் படுற பிரச்சனை பற்றி அவர் கண்டுக்கவே கிடையாது. அவர் பேசவும் விருப்பம் இல்லை. கரூரோட ஓடி போனவர் தான். இன்னைக்கு அழுத்தத்தை பற்றி பேசுறாரு. என்ன அழுத்தத்தின் காரணமாக 45 நாள் அவர் வெளியே வரல? என்ன அழுத்தத்தின் காரணமாக கரூர் விவகாரத்தில் எல்லா பேரும் நீங்க யோசிச்சு பாருங்க. கரூர் விவகாரத்தில் முன் வந்து பேசி இவருக்கு ஆதரவு கொடுத்தது இல்லையா, ஆதரவு கொடுத்தது அதிமுக. அந்த அதிமுக கட்சிக்கு இன்னைக்கு அவருக்கு அன்னைக்கு நன்றியே தெரிவிக்கல. அன்னைக்கு மட்டும் கிடையாது, அஜித் சமயத்தில் ஒரு பேட்டியில் என்னுடைய நண்பர் தான் விஜய் அவர்கள் முயற்சி வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நன்றி சொல்ல மாட்டார். இவர் வந்து ஒரு பகவான் வீட்டு குழந்தை, அதாவது நேரடியாக கடவுள் குழந்தைவர். யாருக்கு நன்றிலாம் தெரிவிக்கிறது இந்த மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச ஒரு ஆள் நான் பார்த்தே கிடையாது. ஒருத்தங்க நீங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கீங்க, அதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக நன்றி தெரிவிக்கணும். எந்த நன்றி தெரிவிக்க மாட்டார். ஆனால் கடைசியாக நீ வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் நீ இக்கட்டான சூழல் இருக்கும்போது உனக்கு உதவுனவனையே நீ குழி பறிக்கிறேன்னா உன்னை என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. இப்போ அந்த காரணத்தினால தான் அதிமுகவுடைய நிர்வாக கட்டமைப்பு ஒன்று இருக்குது. அவங்க ஆன்லைனில் பெரிய இருக்காமல் இருக்கலாம், ஆனால் நிர்வாக கட்டமைப்பு முழுமையாக கொந்தளிக்கிறது காரணம் நேற்று நீ பட்ட கஷ்டத்தில் நாங்கள் நின்றோம்டா. எவ்வளோ பெரிய துரோகியாக இருப்பேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய துரோகின்ற பட்டம் இல்லை, நிச்சயம் குத்துறதுக்கு 100% தகுதியான மனுஷன். ஏன் அப்படின்னா 2 வருஷமா சீமான் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் கழுத்து அறுத்தாங்க. யார்? சீமான்ட்ட. சீமாவோட எல்லா கொள்கை விஷயங்களையும் வாங்கிக்கிட்டு அவரை கழுத்து அறுத்து விட்டுட்டு நம்ம காங்கிரஸ்ட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை ரொம்ப பெரிய லெவலில் அவர் கனவு கண்டு வச்சிருந்தார். ஏன்னா சீமான் வேணாம் அப்படின்னு தள்ளிட்டு சீமான் ஓட்டை நம்ம எடுத்துக்குவோம். இந்த திட்டம் தான் அப்போ போட்டார். அப்போ ஆரம்பிச்சு இன்னைக்கு அதிமுக கழுத்து இருக்கிறாருல இது வரைக்கும் இந்த ஆள் என்ன உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் இவருக்கு குரல் கொடுக்குறாடோ அவங்களுக்கு எதிராக ஒரு பேச்சு அவர் பேசுவார் அப்படின்னு. எனவே நம்பகத்தன்மை உடைச்சது மட்டும் கிடையாது, அரசியல் எல்லா தரப்புலையும் பகையை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த பகையை ஃபுல்லாக எதிர்கொள்ள போகிறது விஜய் இல்லை, விஜயோடைய நிர்வாகிகள் இந்த களத்தில் இருக்கிற பாருங்க அவங்க தான். நீங்கள் வேணா பாருங்க, இதுக்கப்புறம் இது வரைக்கும் 4 மடங்கு 5 மடங்கு உச்ச பகையை எதிர்கொள்ள போறாங்க. இதை உருவாக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையவே கிடையாது. நீங்க எப்பயும் போல திமுக தான் எதிரி, திமுக தான் ஆளுங்கட்சி, அவங்களை எதிர்த்தா நாங்கள் போறோம், அவங்களுக்கு தான் நாங்கள் மாற்று, இப்படி போயிருக்க முடியும். நேற்று உதவநிதி மதிக்கலைன்னா நேற்று சீமானுக்கு நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி பலருக்கு நடந்துச்சு, இன்னைக்கு அதிமுக நடந்துச்சு. இனிமே எவனுமே உனக்கு உறவு கொடுக்க மாட்டான். இதையே நான் ஆரம்பத்திலேருந்து தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளே சொல்றேன்னா, இவர் டெய்லி ஏதாவது விஷயங்களை பேசியிருந்தா வச்சுக்கோங்க, நாமக்கல் ஆரம்பிச்சு சேலம்ல தொட்டு
நீங்கள் கரூர் கோயம்புத்தூரில் தொட்டு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா, சிவகங்கை ஆரம்பித்து ராமநாதபுரம் தொட்டு அந்த பகுதி கன்னியாகுமரி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் ஒருத்தர் இருப்பான், மாவட்ட தலைவர்னு ஒருத்தர் இருப்பான். அந்த மாவட்ட செயலாளர் அந்த களத்துக்கு போகும்போது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இதை குரல் கொடுத்துருக்காரு, நாங்கள் ஆதரவு வந்து நிற்கிறோம் அப்படின்னு போய் அவன் நின்றான்னு வச்சுக்கோங்க. களத்தில் மக்கள்கிட்ட ஈடுபாடோட அதில் ஒன்றிணைய முடியும். நீ எதுக்குமே குரல் கொடுக்கல, உன் முகத்தை வச்சுட்டு அவன் எங்கே போய் நிற்பான்? அந்த நிலைமையை நீ உருவாக்கிட்டு நீ மாவட்ட செயலாளர் போய் வேலை பாருனா, மாவட்ட செயலாளர் எதை வச்சுட்டு போய் வேலை பார்ப்பான்? ஏன்பா நேற்று பிரச்சனைக்கு வந்து நிற்கல, முந்தினது இந்த பிரச்சனை இருந்துச்சு, அந்த மக்களுக்கு நிற்கல, எதுக்குமே நிற்கல, கடைசியாக சினிமா பிரபலத்தை தூக்கிட்டு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு நிற்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டானா? நான் கேட்குறேன். இதில் மிக முக்கியமானது ரெண்டு, ஒன்று ஊழல், இன்னொன்று கூட்டணி. கூட்டணி இல்லைன்னு ஆகிப்போச்சு. உடனே என்ன பண்ணுறப்ப மருது, சின்ன மருது பெரிய மருது நீங்கள் தான், உங்களோட தான் நான் கூட்டணி. இங்கே பாருங்க, சின்ன மருது பெரிய மருது அதெல்லாம் இருக்கட்டும், கூட்டணியே முதல் நாள்லேருந்து அறிவிச்சது யாரு? கூட்டணிக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இடம் கொடுக்கணும் இல்லையா, அவங்களாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னது யாரு? நீங்கள் எவ்வளோ புதுசாக சொல்ல கிடையாது. நீ கட்சி ஆரம்பிக்கிறது அந்த நம்பிக்கையில் தான் ஆரம்பிச்சீங்க. நீ கூட்டணி இல்லைன்றதுமே தனிச்சு நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் யார் தெரியுமா ஒரு கதை ஒன்று சொல்கிறீங்க, அந்த கதை எடுபடான்றது உங்களுக்கு 100% தெரியும். ஆனால் நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? மக்களை ஏமாத்தலை. நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? எதிர்த்தரப்பை ஏமாத்தலை, நீங்கள் மீடியாவை ஏமாத்தலை. நீங்கள் யாரை ஏமாத்துறாரு விஜய்னா தன்னுடைய நிர்வாகிகளை ஏமாத்துறாரு. இதுதான் சிக்கலே. தனக்கு கூட்டணி அமையலன்னு வச்சுக்கவே, அந்த அமைக்கிறதுக்கு பெரிய கட்சி விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்தந்த பகுதிகளுடைய சின்ன சின்ன அமைப்புகளுக்கு அதையெல்லாம் கூப்பிட்டு வச்சு உள்ள தனக்கான ஆதரவு வட்டத்தை உருவாக்கணும். இவர் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறாருங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாரையாவது பேச விட்டுட்டு இவர் முகத்தை கூட காட்டுறதில்ல. நேற்று தினகரன் ஆரம்பிச்சு மற்ற எல்லாட்டையும் இவர் பேசி தான் வச்சுக்கவேன். நிச்சயம் சொல்கிறேன், இவ்வளோ வேகமாக எதிர்த்தரப்புல கூட்டணிகள் உருவாயிருக்காரு. இவர் பேசவே இல்லை. இவர் கூட்டணி இறங்கி வந்து பேச மாட்டார், கூட்டணி உருவாகும். இவருக்கு இருக்கிற ஒரே தேனிலவு கனவு எல்லாமே யாரோட? காங்கிரஸோட. நான் கேட்குறேன், அந்த இடத்துல காங்கிரஸ் என்ன யோக்கியவான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி தெரிஞ்சுக்க, அவன் என்ன ஊழலே செய்யாத உத்தமன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பேசியிருக்க. அதெல்லாம் விடு. இந்த இவன் இருக்கானே யார்? இந்த முதலவாயன். இந்த முதலவாயன் யோக்கியனா? நீ பக்கத்தில் வச்சு சுத்துறியே. இவன் காசுல நீ ஃப்ளைட்டில் பறந்து போயிட்டு வர, தனி விமானத்தில் பறக்கிற, சொகுசு வாழ்க்கை வாழ்ற. அரசியலில் வந்துலேருந்து உனக்கு இவ்வளோ பெரிய செலவு. அதுவும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு நிகராக நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க. அதுக்கு மிகப்பெரிய மாநாடுகளை இவ்வளோ செலவு பண்ணி போட முடியுதுன்னா ஒரே காரணம் இவன் யோக்கியனா? நான் கேட்குறேன். இவன் உழைச்சி சம்பாரிச்ச ஒரே ஒரு ரூபா, இந்த ஆதவ அர்ஜுனா உழைச்சி சம்பாரிச்ச ஒரே ஒரு ரூபா அப்படி இருக்கு அப்படி நீ காட்டு. நான் பேசுறதை நிறுத்துறேன், ஒட்டுமொத்த சேனலை க்ளோஸ் பண்ணுறோம். நீ சொல்லு, நான் சொல்கிறேன். உன் நிர்வாகியை விட்டு சொல்ல எனக்கு போதும். இவன் என்ன உழைச்சி சம்பாரிச்சான்? இவன் இருக்கிற காசு எல்லாமே இவன் மனைவிட்டு இருந்து வந்தது. இவன் மனைவி யாரு? லாட்டரி மார்ட்டினுடைய மக. லாட்டரி மார்ட்டின் யாரு? ஊரையே கொள்ளையடிச்சு சுமார் 20 லட்சம் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து லாட்டரி விற்கிறது, போலி லாட்டரி மூலமாக நடுத்தருவுக்கு கொண்டு வந்து அந்த காசை வச்சு சுமார் பலாயிரம் கோடிகளை குமிச்ச கும்பல். அந்த காசு இவன் கையில் இருக்குது. அது நேர்மையான காசா? அது நேர்மையான காசான ஒரே தடவை நீ மேடையை போடு. இதில் கொடுமை என்ன தெரியுமா? இவன் ஒரு தடவை யார்? இந்த முதலவாயிருக்கல ஒரு தடவை பேட்டி கொடுக்குறான். அதெல்லாம் சில நேரங்கள் நம்ம 4 செவத்துக்குள்ளே பேசக்கூடிய விஷயங்கள் சில நேரம் நமக்கே தெரியாமல் வெளியே கொட்டிடுவோம், நமக்கே தெரியாமல். அது அப்படியே அது ஃப்ளோவில் வந்து விழுந்துடும். அந்த மாதிரி இவன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தான், அதை நான் இப்போ காட்டுறேன். அதில் என்ன தெரியும் சொல்கிறேன், ஊழல் பண்ணுறது தப்பு இல்லைங்க, ஆனால் மக்களை கொண்டு பண்ணாதீங்க அப்படின்னா. அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. யாரு அடிச்சு பிடிக்கிறது? அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. இவங்க மனசுலயே இதுதான். இவன் என்ன யோக்கியமான குடும்பத்தை வந்தவரே? நான் கேட்குறேன், இவன் இருக்க காசெல்லாம் யோக்கியமாக வந்துதானே? எனவே ஊழல் பண்ணுறதுலாம் தப்பே கிடையாது. ஏன்னா மக்களை கொண்டு பண்ணக்கூடாது. எனவே ஊழல் பண்ணுற நோக்கம் இருக்கு. இவ்வளோ செலவு பண்ணி 2000-3000 கோடி செலவு பண்ணி வந்துட்டு வரவேன், அதுக்கு முதலீடு பண்ணுற இவன் என்ன யோக்கியனா கேட்குறேன். ஓப்பனாக தான் சொல்கிற ஒரு பேட்டியில் ஊழல் பண்ணுறது தப்பு இல்லைன்னு. அப்போ வந்ததுக்கப்புறம் வித்தியாசம் ஊழல் பண்ண போகிறானுங்க, அதான உண்மை. இதில் என்ன சொல்கிறாரு? ஊழல் கரை படியாது, படியவும் விட மாட்டேன். நீ பக்கத்தில் படுக்க போட்டுருக்க பாரு, அவனை போய் பற்றி விடு. இவன் யோக்கியனான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ஊழலை பற்றி பேசு. இவன் யோக்கியனா? இவனோட வரலாறு என்ன தெரியுமா? தமிழகத்திலேயே உங்க எல்லாரும் சொல்ல, தமிழகத்திலேயே அதிகப்படியான நிலம் இருக்கு. ஒருத்தன் அதிகப்படியான லேண்ட் இருக்குது, நிலம் இருக்குன்னு வச்சுக்கவே, அரசாங்கத்துக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு லாட்டரி மார்ட்டின் தான் இருக்கும். 1990கள் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு கொள்ளை, நீங்க வரலாறுல அப்படி ஒரு கொள்ளையை பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச தமிழக இனத்திலே ஒரு பெரும் பகுதி அழிச்சது கும்பல் எதுனா அது லாட்டரி கும்பல் தான். அந்த கும்பல் பல குடும்பங்களை தற்கொலைக்கு தள்ளுன கும்பல். அவனோட காசுல வாழ்ற இவன் காசை வாங்கி தின்னுற நீ யாரு? நான் கேட்கிறேன். எனவே பதிவோட இறுதியாக யதார்த்தமான ஒரு உண்மைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் மக்களை ஏமாத்தல, விஜய் அவர்கள் யாரையும் ஏமாத்தல, தனக்குன்னு வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகிகளை தூண்டி விட்டுருக்காரு நேற்றைய பேச்சின் மூலமாக. இதுதான் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சது. அவர் இதுக்கப்புறம் வெற்றியே பெற முடியாத விஷயம் அவருக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அதே நேரம் குறைச்சி ஓட்டு வாங்கிடக்கூடாது. எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக ஓட்டு வாங்கணுமோ அவ்வளோ வாங்கணும். அதுக்கு யார் இழிச்சாவாயா இருக்காங்க? ஊராம் பிள்ளை இருக்குது,
அவன் காசு பணத்தையே விற்று நமக்காக செலவு பண்ணட்டும், கடைசியாக நம்ம நிரூபிச்சுக்குவோம் அப்படின்னு தள்ளி விடுற கதை தான் நேற்று நடந்தது. வேறு எதுவுமே கிடையாது. இது 100% வெற்றி பெறாது. நான் உங்களுக்கு கொடுக்குற அறிவுரை என்ன அப்படின்னா, உன்னுடைய வீட்டை விற்று, நிலத்தை விற்று, இல்லாட்டி நகையை விற்று நான் செலவு பண்ணேன், நாளைக்கு மக்கள் தான் ஓட்டு போடல வந்து நிற்காது. நீ தோல்வி அடைய போகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஆள் நம்பினா அந்த முதல வாயிருக்காம ஆதவ அர்ஜுனா. அவன் இந்த ஆதவ அர்ஜுனா முகத்துக்கே எவனும் ஓட்டு போட மாட்டான்.